ஹலோ ஆல், வெல்கம் டு நம்ம ஆத்து சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெண்பொங்கல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான்னா கூட இது கொஞ்சம் வித்தியாசமாக பெங்களூர் இஸ்கான் டெம்பிளில் கொடுக்குற மாதிரி அந்த டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். இங்கே பெங்களூர் இஸ்கானில் கொடுக்குற வெண்பொங்கல் வந்து சான்ஸே இல்லை, டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ மெயினாக அதில் என்ன வேரியேஷன்னா தாளிக்கிறது தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது, என்ன வேணுங்கிறது இப்போ பார்த்துடலாம். இதுக்கு வந்து 1 கப் நான் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறதே பச்சரிசி. அதுக்கு பைத்தம்பருப்பு வந்து 3/4 கப். ஜென்ரலாக ஒரு 1/2 கப் எடுப்போம், பட் இதுக்கு 3/4 கப் எடுத்தால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய், நெய், தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, இதுதான் மெயின் வேரியேஷன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் முந்திரி, கருவேப்பிலை, ஒரு வரமிளகா. ஸோ இந்த 1/4 டீஸ்பூன் சோம்பும் இந்த வரமிளகாவும் தான் முக்கியமான வேரியேஷன். அண்ட் கொஞ்சம் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இதுதான் இதுக்கு தேவை. இப்போ நான் இங்கே ஒரு பேன் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இந்த டம்ளரில் தான் நான் பச்சரிசி அளந்தேன். ஸோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு. இதை வந்து நம்ம லேசாக சூடு வர அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை வறுத்துக்க போகிறோம். செவக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் வறுத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு இது வறுந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த கை பொறுக்கிற சூடு இது இந்த மாதிரி வந்ததுன்னா போதும். இப்போ நான் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். அதே பேனில் நம்ம அளந்து வச்சுருந்த அரிசியையும் சேர்த்துடலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம், வாசனை வர அளவுக்கு. அவ்வளோதான், ரொம்ப செவக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இது ஜஸ்ட்டு நல்ல குழைவாக வரும், சீக்கிரம் குழஞ்சிரும் பொங்கலுக்கு. அதுக்காக தான் இந்த அரிசியையும் நம்ம வந்து வறுத்துக்கிறோம். இப்போ வறுத்த அந்த பைத்தம்பருப்பும் அரிசியும் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதே சமயத்தில் குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி, அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா செவந்து வர வரைக்கும் இதை வதக்கிப்போம். நல்லா வாசனையாக செவந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வந்தோடனே நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணி சேர்த்துடலாம். 1 கப்பு பச்சரிசிக்கு தாராளமாக ஒரு 4லேருந்து 4.5 கப்பு வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம். ஏன்னா பருப்பு வேறு ஒரு 3/4 டம்ளர் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ தாராளமாக ஒரு 4.5 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அது வாஷ் பண்ணின அரிசி, பருப்பு ரெண்டுத்தையுமே இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம ஜென்ரலாக எப்படி வெண்பொங்கலுக்கு பண்ணுவோமோ அதே தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதே தான். இப்போ இதை மூடி வச்சுட்டு நான் ஒரு 3 விசிலுக்கு இதை விட போகிறேன். 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ 3 விசில் வந்தாச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்கு. பாருங்கள், நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கூட குழைவாக வரல, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இல்லையா. இது நல்ல நம்ம தளன்னு கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு ஸ்மாஷ் பண்ணாமல் நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா அரிசி பருப்பு எல்லாம் மூச்சுன்னு இருக்கும், நல்லா குழைவாக வராது. அண்ட் சேர்க்குற தண்ணி வந்து கண்டிப்பாக ஹாட் வாட்டராக தான் இருக்கணும். வெந்நீர் மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்த்து கலந்தீங்கன்னா சரியாக வராது, தண்ணி தனியாக சாதம் தனியாக நிற்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவு இதை கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிட வேண்டியது தான். ஸோ தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா அந்த 2 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு, வரமிளகா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். வரமிளகா கொஞ்சம் செவந்த உடனே கருவேப்பிலை, மிளகுத்தூள், நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து முழு மிளகுமே சேர்த்துக்கலாம். ஜென்ரலாக முழு மிளகு சேர்த்தோன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு கடிப்படும் போது கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்காது, அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால நான் கம்ப்ளீட்டாகவே மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழு மிளகுமே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த தாளிப்பு வந்து நம்ம இப்போ இந்த பொங்கலில் சேர்த்தாச்சு. இஸ்கானில் கொடுக்குறது வந்து இன்னும் கூட நல்லா பாயசம் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது அது அந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட முடியாது. ஸோ இது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணித்து. ஸோ நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து சர்விங் பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா குழஞ்சி வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ நம்ம இஸ்கான் ஸ்டைல் வெண்பொங்கல் சூப்பராக ரெடியாக இருக்குது. இது மேலே நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருவோம். தாளிக்கும் போது நெய் சேர்க்கறத விட தாளிக்கும் போது எண்ணெயில் தாளிச்சிட்டு சர்வ் பண்ணும்போது நீங்கள் நெய் ஊற்றினீங்கன்னா அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இது எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.